அம்பாலோட பரிபூர்ண அப்படிலாம் இப்படி உள்ள போகும்போது அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்திராரான்னு சல்லுன்னு பிரஷர்ல வரக்கூடிய இந்த மெர்க்குரி மீட்டர் பார்த்துட்டீங்க அந்த மாதிரி ஏறிடும். சாம்பவி மகாமுத்ரான்னு ஒரு முத்ரா உண்டு. இது பண்ணீங்கன்னா இப்படி ஓகே. கேசரி முத்ரான்னு உண்டு. ஒவ்வொரு முத்ராவுக்கும் அவ்வளவு அர்த்தங்கள் பகவான் சொல்லப்பட்டிருக்கு. ரிஷிகள் ஞானிகள் வந்து பல நூற்றாண்டு வாழ்ந்திருக்காங்கன்னா எதனால? எந்த டாக்டர் அப்போ இருந்தது? எந்த விஷயங்கள் அப்போ இருந்தது? இன்னியோட லைஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அன்னியோட லைஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது? இந்த உடையில வந்து ஆன்மீகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. சன்னியாசி ட்ரெஸ் போட்டாலும் சரி, மாடர்னா ட்ரெஸ் பண்ணாலும் சரி, இட்ஸ் யுவர் விஷ். அந்த காலத்துல வந்து ஆதாம் ஏவாள்லாம் எப்படி இருந்தாங்க? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே படுத்திக்கிறதுக்கு இங்க இது யாருமே கிடையாது. மனதால இது இத்தனையும் செய்யணும்னா முதல்ல மனதால யாரையும் துன்புறுத்தாம இருங்க. சரி, அப்படி எல்லாருக்குமே ஒரு கோபம் வரும், எல்லாருக்குமே ஒரு தவறுதல் வரும், எல்லாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்கும். பண்ணிட்டீங்க, ஒருத்தருக்கு சிரமப்படுத்திட்டீங்க அப்படின்னா சாரி கேட்டுருங்களேன். ஓகே. என்ன தப்பு? என்ன கொண்டு போக போறீங்க? வழியில ஒருத்தன் நம்மளை விட தப்பா வண்டி ஓட்டிட்டான்னா சின்ன பையனா இருந்தா சாரி தம்பின்னு சொல்லுங்க, பெரியவங்களா இருந்தா அண்ணான்னு சொல்லுங்க, அதுக்கு மேலேயே அதான் சாரிப்பான்னு சொல்றீங்க. என்ன தவறுன்னு கேட்குறேன். அடுத்த செகண்ட் பிரச்சனை முடிஞ்சு போச்சா? கண்டிப்பா சார். இப்போ என்ன ஆகும்? நம்ம வந்து ஏன் நீ இப்படி பேசுற? ஏன் நீ என்ன பெரிய ஆளா? அப்படி போகும்போது என்ன ஆகுது? அவங்களோட ஈகோ வந்து அங்க டச் ஆகுது. எப்போ ஒருவன் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆக்டிவேட் பண்ணணுமோ அவனுக்கு முதல்ல அந்த ஈகோயிஸ்டிக் விடணும், ஆசா பாசங்கள் விடணும்.